ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்டோர் இளந்தளிர்ல பார்த்தீங்கன்னாக்கா, கம்பு தோசைய பத்தி பார்க்கலாங்க. இந்த கம்பு தோசை பார்த்தீங்கன்னாக்கா, வாரத்துக்கு ஒரு தடவ நம்ம சாப்பிடலாம். இதில வந்து இதனால என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னாக்கா, உடல் சூடு குறையுங்க. உடல் வந்து எடைய வந்து குறைக்குங்க. ரத்தத்தில உள்ள கழிவுகளெல்லாம் நீக்கி பார்த்தீங்கன்னா, நல்ல ரத்தத்த சுத்தப்படுத்தும். இந்த கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ங்க. இப்போ வந்து கம்பு வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்துட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமா வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4, 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு என்ன பண்ணுங்க, 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பகுதிய வந்து முக்கால் கொரகொரப்பா அரைச்சுக்கணுங்க. இன்னொரு பகுதிய பார்த்தீங்கன்னாக்க நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அதில வந்து கல் உப்பு போட்டு அரைச்சுக்கோங்க. கல் உப்பு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. அது கல் உப்பு போட்டு அரைச்சுட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து 2யுமே கலந்து ஒண்ணாவே கலந்துட்டு அ நைட்டு ஃபுல்லா வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. காலையில எழுந்து என்ன பண்ணுங்க, அத நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு, இல்லன்னா நெய் ஊத்திட்டு, நல்லா தோசையா சுட்டு எடுத்துட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நல்லா இந்த சிகப்பு மிளகாய் சட்னி நல்லாயிருக்கும். சிகப்பு மிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் வச்சு பெருங்காயம் இதெல்லாம் வச்சு வேணா நீங்க வெங்காயம் வேணா வச்சுக்கலாம் உங்களுக்கு. இத வச்சு நீங்க அரைச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா, நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. டேஸ்ட் மட்டும் இல்ல, கம்பு வந்து நமக்கு வந்து நெறைய நன்மைகள குடுக்குது. இத வந்து வாரத்துல ஒரு நாள் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.